Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரினால் உங்கள் ஒவ்வொருவரையும் கேசி திருச்சியினுடைய இந்த இணையதளி திருப்பள்ளிக்கு அழைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் இன்றைய நாளில் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிற மக்களாக வளர்வதற்கு தேவையான எல்லா நிலைகளையும் கொடுக்கின்றார். நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாள் வாசகங்கள் மிக தெளிவாக கொடுக்கின்றன. குறிப்பாக தந்தையையும் தாயையும் மதித்து நடப்பதற்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் நமக்கு இருக்கின்ற பொறுப்புகளையும் இயேசு சுட்டி காட்டுவதாய் இன்றைய நற்செய்தி அமைகிறது. நாமும் நம்முடைய இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை கடவுளுக்கு உகந்த விதத்திலே கொடுப்பதற்கும் தேவையான ஆற்றலை இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையின் மறையுண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினால் புனித கொன்சாலா காசியாவை அணி செய்தீரே. அவரது பரிந்துரையால் எங்கள் இறப்பு வரை நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். 1 முதல் வாசகம். 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 1 முதல் வாசகம்.
நம் உருவிலும் நம் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இயல் 1 இறைவார்த்தைகள் 20 தொடங்கி இயல் 2 4a வரை. தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறகை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் மேல் உருவிலேயே அவர்களையும் படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்குள் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிர்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கப்பெற்ற நிலை பெய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை 7ஆம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலக மண்ணுலக படைப்பின் தோற்ற முறைமையாம். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை திருப்பாடல். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளே. மாட்சிமையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே.
எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளார். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 7, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுபடி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர். இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர்
தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பது இல்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தந்தையையும் தாயையும் மதித்து நட. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த இணையதள திருப்பலியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தினம்தோறும் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தொடர்ந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருப்பதை நாம் உணர்கிறோம். கடவுளை போற்றுகிறோம், புகழுகிறோம். என் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் என்ற மன நிறைவோடு ஆண்டவரை தொடர்ந்து தேடி வந்து கொண்டே இருக்கிறோம். நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவர் இயேசு செய்கிற அதிசயங்களும் அற்புதங்களையும் கண்டு ஆண்டவரை வாயார போற்றி புகழுகிற மக்களாக நாம் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு முழுவதுமாக இறை பிரசன்னம் என்றும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணற்ற மக்கள் கோடான கோடி வாய்ப்புகளை கடவுள் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், நாம் திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம். அன்றைய நாளில் கல்வாரியில் நிகழ்ந்த அந்த நினைவு கொண்டாட்டத்தினை இயேசு இரு கரங்களை விரித்து நமக்காக பலியானதை இந்த திருப்பலியின் வழியாக கொண்டாடி மகிழ்கிற நாம் அத்துணை பேருமே அதே ஆசிரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடுகிற பழக்கம் உள்ள மக்களாக நாம் அத்துணை பேரும் இருக்கிறோம். இன்றைய நாளிலே கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு அருமையான சிந்தனை கொடுத்து வாழ்வை சற்று ஆழமான புரிதலுக்குள் அழைத்து செல்வதாக பார்க்கிறேன். சற்று ஆழமாக அலசி ஆராய வேண்டும் என்று ஒரு கேள்வியையும் வியத்தகு ஆச்சரிய குறிகளையும் கொடுக்கிறார். என்னது என்று பார்த்தால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய பெற்றோரை எந்த அளவு நாம் மதித்து வாழுகிறோம் என்பதை இயேசு இன்றைய நாளில் சற்று ஆழமாகவே சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதியை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் 3 பகுதிகளாக அதை பிரிக்கலாம். முதல் பகுதி, அந்த கழுவாத கைகளோடு எப்படி இவர்கள் இந்த உணவை உட்கொள்ளலாம் என்று பேசுகிற பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞர்களும் ஒரு குழு. இரண்டாவதாக வருகிற பொழுது இயேசு அதற்கு பதில் கொடுக்கிற ஒரு நிலைமை. எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? உங்கள் உதடுதான் என்ன செய்கிறது, வார்த்தையை அறிவிக்கிறது, ஆனால் உங்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்லி எசையா இறைவாக்கினருடைய கூற்றினை அங்கே இயேசு சுட்டி காட்டுவது இரண்டாவது பகுதி. மூன்றாவதாக இயேசு இன்னும் ஆழமான ஒரு புரிதலை நம் எல்லோருக்குமாக கொடுக்கிறார். என்ன தெரியுமா? அங்கே இந்த கழுவாத கைகளோடு ஆரம்பிக்கிற அந்த உரையாடலானது உங்கள் உள்ளத்தில் இப்படியாக சிந்திக்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல, உங்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது என்பதை இயேசு இன்றைய நாளில் சொல்ல விரும்புகிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வார்த்தையோடு மட்டும்தான் நிற்கிறீர்கள், மக்களுடைய மரபிலோடு மட்டும் நிற்கிறீர்கள், மக்களுக்கு தேவையான கட்டளைகளோடு நிற்கிறீர்களே ஒழிய ஆண்டவரின் கட்டளைகளை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை இயேசு மிக தெளிவாக இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய இயேசுவினுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு தெரியுமா? உள்ள அப்படியே வந்து ஒரு உழுக்கிட்டு போயிடும். அப்படிதான் ஆண்டவருடைய இயேசுடைய வார்த்தை இருக்கும். ஜஸ்ட்டு அந்த வார்த்தை வரும்போது அதை டக்குன்னு பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக நாம் மாறுவோம் என்பதற்கு அருமையான ஒரு நற்செய்தி பகுதி தான் இன்றைய நற்செய்தி பகுதி. நீங்கள் சற்று ஆழமாக யோசிச்சிங்கன்னா, இயேசுவிடம் அந்த திருத்தூதர்களிடம் கேட்ட கேள்வி என்பது வேறு. ஏன் கையை கழுவல அப்படின்னு கேட்டதுக்கு, உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்று இயேசு அங்கே பதில் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவோடைய போதனை எல்லாமே இப்படித்தான் இருக்கும். நீங்கள் விவிலியத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தியிலும் இயேசு பேசினதை மட்டுமே ஒரு தனியாக எடுத்து வாசித்து சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா
கேட்ட கேள்வி ஒன்றா இருக்கும், அதற்கான பதில் இன்னொன்றாக இருக்கும். ஆனால் கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்வதை விட கேட்டவர்களே மாற வேண்டும் என்பது போன்ற பதிலை தான் இயேசு ஒவ்வொரு நாளும் சொல்வார். இங்கே பாருங்கள், நற்செய்தியில் தந்தையும் தாயும் அந்த குர்பான் என்ற ஒன்றை சொல்லி காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்கிற அந்த மக்களுக்கு உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நடப்பது தான் உங்களின் முதல் காணிக்கையாக, கடனாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கிறார். அதைத்தான் இன்றைய நாள் முழுவதும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து பாருங்கள், ஆண்டவர் படைப்பினுடைய தொடக்கத்தை குறித்து பேசுகிறார். அந்த படைப்பின் தொடக்கத்திலே எவ்வாறெல்லாம் இந்த உலகை அழகாக, நேர்த்தியாக, நாம் எல்லோரும் கண்டு மகிழும் வண்ணமாக மாற்றி இருக்கிறார், படைத்து இருக்கிறார் என்பதை குறித்து முதல் வாசகம் பேசுகிறது. நீங்களும் நானும் யோசிச்சு பார்ப்போமே, இந்த உலகம் எப்படி இருக்கு? நம்ம கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கி வச்சா நம்ம உயிர் போயிடும். அதே மாதிரி இப்போ கடலில் நீங்கள் நின்று கடல் அலைகள் வராத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு அந்த அலை வந்து உங்களே என்னை அள்ளிட்டு போயிடுச்சுன்னா என்ன நினைப்போம்? ஆனால் அது அப்படி நடப்பதில்லை. அழகாக அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பெரிய மொட்டை மாடியில் நின்றுட்டு இருக்கிறீங்க, காற்று வேகமாக அடிக்குது. ஆனால் அந்த காற்றுக்கு நடுவிலும் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். எந்த காற்றும் நம்மை தள்ளி விடுவதில்லை. ஆக இந்த உலகத்தினுடைய அழகை ரசிக்க ஆரம்பிக்க ஆண்டவருடைய பராமரிப்பு இன்னும் அழகாக இருக்கிறது என்பதை நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு உணர்த்துதல் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இன்று எவற்றின் வழியாக கொடுக்கிறார் தெரியுமா? உங்களுடைய, என்னுடைய தந்தையையும் தாயையும் மதித்து நடப்பதன் வழியாக எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவாக்கு வழிபாடு மிக தெளிவாக கொடுக்கிறது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்ட் ஜோசப் ஹாஸ்பிஸ் என்று சொல்லப்படுகிற திண்டுக்கல் கொடை ரோடுக்கு அருகில் இருக்கிற ஆதரவற்ற, யாரும் கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாம் இருக்கிற ஒரு இடம். அங்கே நான் படிக்கின்ற பொழுது ஒரு 8 நாட்கள் அந்த முகாமிலே தங்கியிருந்தேன். அங்கே இருக்கும்போது எல்லா பெரியவங்க, நோயுற்று இருக்கிறவங்க, இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ கருப்பையா என்ற ஒரு முதியவர், அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன எப்படி இருக்கிறீங்க, உடம்புலாம் நல்லா இருக்கா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் யார் யார் இருந்தா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க, ஏன் இப்படி நடந்துச்சு உங்களுக்கு என்று நான் கேட்ட பொழுது அவர் அழுது கொண்டே சொன்னார், எனக்கு எல்லாம் இருக்கிறாங்க தம்பி, 4 மகன்க, 2 மகள்க, 6 பேர் கட்டி காப்பாற்றினேன், ராத்திரி பகலாக உழைச்சி எல்லாத்தையும் நல்லா படிக்க வச்சேன். இன்றைக்கி என்ன அவங்க படிக்க மறந்துட்டாங்க, நான் படாத பாடுபட்டு இங்கே இந்த ஃபாதரால் கொண்டு வந்து இங்கே வச்சு என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு பெற்றோருடைய நிலைமை மட்டுமல்ல. இன்றைய நாளில் நாம் சற்று ஆழமாக நம்முடைய வாழ்க்கை முறையையும் இந்த உலகத்தையும் பற்றி சிந்திக்கிற பொழுது எத்தனையோ பெற்றோர்களை இன்று நாம் பரிதவிக்கிற நிலையிலே, அழுகையின் நிலையிலே, கண்ணீரின் நிலையிலே விட்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள இயேசு இன்று நமக்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். எப்படி இதை புரிந்து கொள்வது? நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே 7 அருள் அடையாளங்களை கொடுத்த கடவுள் அந்த 7 அருள் அடையாளங்களுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வதற்கு 10 கட்டளை என்ற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். 10 கட்டளைகளிலே 4வது கட்டளையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்று இருக்கும். விடுதலை பயண புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் இவ்வாறு வாசிக்கிறோம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள் எல்லாம் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. எந்த நாடு அன்புக்குரியவர்களே? இப்போ திருச்சியிலேருந்து கேசியில் இப்போ பூசை வச்சுட்டு இருக்கிறேன், இந்த நாடை சொல்கிறாரா? இல்லை வெளியில் சிங்கப்பூர், மலேசியா, பல்வேறு நாடுகள் இருக்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த நாட்டை சொல்கிறாரா? இல்லை நம்ம வாழ்கிற அந்த பூமியை சொல்கிறாரா? கடவுள் எதை சொல்லுகிறார்? உன் வாழ்நாள் எல்லாம் நீ நீடித்து எடுக்கும்படி உன் தந்தையும் தாயையும் மதித்து நட என்றால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை பற்றி பேசவில்லை. புனித பவுலடியார் மிக அழகாக சொல்லுவார், பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தையிலே, விண்ணகமே நம் தாய் நாடு. ஆக இந்த விண்ணகத்தை அடைவதற்கு, விண்ணகத்தினுடைய பேருபலனை அடைவதற்கு, விண்ணகத்திலே மகிழ்ச்சியை நாம் கண்டு மகிழ்வதற்கு கடவுள் கொடுத்த ஒரு துடுப்பு சீட்டு என்ன தெரியுமா? தந்தையையும் தாயையும் மதித்து நடப்பது. எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பா அம்மாவை நல்லபடியாக கடைசி வரையும் பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு பாதுகாப்பார் என்பதுதான் இன்று உங்களுக்கும் எனத்துக்கும் உணர்த்துகிற படிப்பினையாக இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போமே, எபேசியர்கள் எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 23வது 2-3 இறை வார்த்தைகளில் பார்க்கிறோம், உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட.
இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூழி வாழ்வாய். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். மண்ணுலகில் நலம் பெறுவதும் நீடூழி வாழ்வு, இது ரெண்டு தானே நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம். எந்த நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும், கடைசி காலம் வரை சந்தோஷமா இருக்கணும், இதுதானே விரும்புகிறோம். இந்த இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை கடவுள் எங்கே வச்சிருக்காரு பார்த்தீங்களா? நம்ம அப்பா அம்மாட்ட வச்சிருக்கிறாரு. நம்முடைய அப்பா அம்மா தான் இந்த உலகில் நம்ம படைப்பதற்கு, கடவுள் இந்த படைத்த உலகத்தை அழகுற மாற்றுவதற்கு, நம்மை எல்லாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு கடவுள் பயன்படுத்திய உன்னதமான கருவியார் நம்முடைய பெற்றோர் தான். எனவே தான் முதல் வாசகத்திலே படைப்பை அழகுற பார்க்கிற நாம் ஏன் நம்முடைய பெற்றோர்களை அழகு நிறைந்தவர்களாக பார்க்கவில்லை என்பது ஒரு கேள்வியாகவே இன்றைய முதல் வாசகம் அங்கே கேட்கிறது. கடவுள் இந்த படைத்த உலகத்தை கண்டு எல்லாம் நல்லது என கண்டது போல நாம் நம்முடைய பெற்றோரை கடவுள் எனக்காக கொடுத்த நல்லவர்கள் என்பதை எப்பொழுது காணப்போகிறோம் என்ற ஒரு கேள்வியும் எழத்தான் செய்கிறது. தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், நீதிமொழிகள் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம்: தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் வெட்கக்கேட்டையும் இழிவையும் வருவித்துக் கொள்ளுகிறான். அன்பார்ந்தவர்களே, நம்ம இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய காரியங்களை பேச ஆரம்பிக்கிறோம். நீங்கள் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அல்லது புத்தகங்களாக இருக்கட்டும், அல்லது பல்வேறு விதமான கூட்டங்களாக இருக்கட்டும், இப்போல்லாம் எது தெரியுமா ட்ரெண்டாக இருக்குது? ஒரு குடும்ப வாழ்வை எப்படி அமைப்பது, ஹவு டு கிரியேட் எ குட் ஃபேமிலி என்று பல காரணிகளை நாம் தேடி தேடி போகிறோம். ஆனால் கடவுள் நமக்கெல்லாம் சொல்வது என்ன தெரியுமா? இந்த ஒரு புனித நூல் போதும், இந்த திருவிவிலியம் போதும், நம்முடைய குடும்பங்களை எல்லாம் பொக்கிஷம் நிறைந்த, ஆசீர்வாதம் நிறைந்த குடும்பமாக மாற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை தான். அன்புக்குரியவர்களே, யாரெல்லாம் இந்த வார்த்தையின்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அவர்கள் துணை பேருமே நம்முடைய பெற்றோரை ஒருபோதும் இழிநிலைவுக்கும் துரத்தி விடுகிற பிள்ளைகளாக மாற மாட்டோம் என்பது மிக தெளிவாக கொடுக்கப்படுகிறது. ஏன் இவற்றையெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வீட்டில் இருக்கிற என்னுடைய தந்தையையும் தாயையும் நாம் எவ்வாறு மதிக்கின்றோம்? இன்றைக்குள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக படிக்கிறாங்களே தவிர தன்னுடைய அப்பா அம்மாவை மதிக்கிறதுக்கான எந்த விதமான ஒரு பழக்கமும் அவங்களுக்கு இல்லை. நீ வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியாதா, நான் தான் படிச்சிருக்கிறேன்ல, சும்மா வேலையை பார்த்துட்டு உட்காரு, 3ஆம் கிளாஸ் படித்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்குன்னா PhD படித்த எனக்கு திமிரு இருக்காதா என்று சொல்லுகிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறோம். அதே போல் கண்மூடித்தனமாக பாசத்தை வைத்து விடுகிறார்கள். அதுதான் எங்கள் பிரச்சனை. ஏன் புள்ளன்னு சொல்லி கண்மூடித்தனமான பாசத்தை என்ன செய்கிறாங்க? அள்ளி அள்ளி கொட்டுறாங்க. ஆனால் கடைசி வரையும் அன்புக்குரியவர்களை அந்த பாசத்தை தன் பிள்ளைகளிடம் பெற்றுக்கொள்ளாத பெற்றோர் இன்றைய நாளில் நிறைய இருக்கிறார்கள். ஒரு அருமையான கதை ஒன்று இருக்கிறது. அந்த கதை என்பது ஒரு நிகழ்வு தான். ஒரு நாள் ஒரு பையன் என்ன செய்கிறான்? தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தந்தை ஒருவர் வருகிறார். வந்து பையன்கிட்ட கேட்குறாரு, என்ன தம்பி அந்த மரத்தில் ஏதோ உட்காந்துருக்குறே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், அது சிட்டுக்குருவிப்பா. 2வது தடவை கேட்குறாரு, சிட்டுக்குருவின்னு சொல்கிறான். 3வது தடவை கேட்குறான், சிட்டுக்குருவின்றான். 4வது தடவை கடுப்பாயிட்டான். ஏப்பா உனக்கு வேறு வேலை இல்லையா? நான் தான் சொல்கிறேன், நாங்கள் உட்காந்துருக்கிறது சிட்டுக்குருவி தான் சொல்கிறேன், ஆனால் அப்புறம் என்ன திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லிடுறான். இந்த அப்பா உள்ளே போயிட்டு வீட்டில் ஒரு டைரி எடுத்துகிட்டு வர்றார். டைரி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணி பையன்கிட்ட கொடுத்து சொல்கிறாரு, இதை வாசி அப்படின்னு சொல்கிறார். அவனும் இருக்கிற கடுப்பில் இது ஒன்று தான் குறைச்சலா அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மகன் சிறுவனாக இருந்தபோது இதே இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தந்தை அதே இடத்தில் நிற்கிறார். இப்பொழுது தந்தை கேட்டது போல அந்த மகன் அன்று கேட்டு இருக்கிறான். 23 தடவை அந்த மகன் கேட்ட பொழுது இந்த தந்தை சலிக்காமல், முகம் சுளிக்காமல், வேண்டாம் என்று சொல்லாமல், அதட்டாமல் அத்துணை முறையுமே என்ன செய்திருக்கிறார்? அது சிட்டுக்குருவிதான் என்று சொல்லி இருக்கிறான். கடைசியில் அந்த மகன், எனக்கு தெரியுமே, சும்மா உன்னட்ட விளையாண்டேனே அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடித்து முத்தமிடுகிற ஒரு குணத்தை அங்கே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதுதான் தந்தையினுடைய பாசம். தாய்க்கு பாசம் இல்லையா? எல்லா தாய்மார்களும் பாசத்தோடு தான் இருக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டு கடைசியில் சாப்பாடு இல்லாட்டியும் கடைசியில் இருக்கிற கொஞ்சம் கழனி தண்ணியையோ அல்லது வடித்த கஞ்சியையோ
குடும்பத்தை நடத்துகிற எத்தனையோ தாய்மார்களை நீங்களும் நானும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆக கடவுள் இன்றைய நாளிலே நம்முடைய பெற்றோரை குறித்து நமக்கு ஆழமான சிந்தனை வேண்டும் என்று விரும்புகிறார். அதைத்தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். சீராக் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய 2 இறை வார்த்தைகளில் இவ்வாறு பார்க்கிறோம். உன் தந்தையை உன் முழு உள்ளத்தோடு மதித்து நட, உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே, அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருத்து. பாருங்க அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அருமையான வார்த்தையை கடவுள் சொல்றாரு. நம்முடைய பெற்றோர் நம்மை பெற்றெடுத்ததற்கு எவ்வளவு தூரம் நம்ம செஞ்சாலும் அவங்களுக்கு தகும். அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம செய்திட முடியாத அந்த அளவிற்கு பெற்றோரை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய தாயும் தந்தையும் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? நம்மை தியாகத்தோடு அன்போடு பாசத்தோடு பராமரிக்கிற பெற்றோர்களாக இன்றைய உலகில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் அணுகுகிறோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் சீராக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாளெல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாது என்று சொல்லி தந்தையை குறித்து மகனுடைய அல்லது மகளுடைய வாழ்வை கடவுள் இப்படி கொடுக்கிறார். தாய்க்கு எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? தோபீத்து நூல் 4ஆம் அதிகாரம் 3-4 இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். தோபீத்து தன் மகனுக்கு அறிவுரை கூறுகிறார். நான் இறந்த பின்பு என்னை நல்லடக்கம் செய், அதன் பின்பாக நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? உன்னுடைய தாயை மதித்து நட, அவள் வாழ்நாள் முழுவதும் அவளை கைவிடாதே, அவளுக்கு விருப்பமானதை செய், எவ்வகையிலும் அவளது மனதை புண்படுத்தாதே. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, உன்னை வயிற்றில் தாங்கிய அவளுடைய அந்த பேறுகால வேதனையை நீ கண்ணுற்று அவள் இறந்ததும் என் அருகிலே அவளை அடக்கம் செய் என்று சொல்லி ஒரு மகனுக்கு தந்தை அறிவுரை கொடுக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனையையும் புரிதலையும் நாம் எல்லோரும் இன்றைய நாளில் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தந்தையையும் தாயையும் இன்றைய நாளிலே நாம் கண்ணுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக வேணா இருக்கலாம், எவ்வளவு படிச்சிருக்கலாம், எவ்வளவு சொத்து சுகங்களோடு இருக்கலாம், ஆனால் எத்தனை பேர் நம்மளுடைய அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிளஸ்ஸிங் வாங்குகிறோமா நம்ம அப்பா அம்மாட்ட? நிச்சயமாக நிறைய நேரங்களில் கிடையாது. ஆண்டினுடைய தொடக்கமான அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு கூட என்ன செய்யறதில்ல, நம்ம அப்பா அம்மாட்ட பிளஸ்ஸிங் வாங்குறதில்ல. ஏன்னா பாதி பெற்றோர் எங்கே இருக்கிறாங்க? முதியோர் இல்லங்களில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை நான் எப்பொழுதுமே உண்மையிலே அதிகமான ஆசீர்வாதம் மிக்க குடும்பமாக பார்ப்பேன். ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்களுமே படிக்கிறாங்க. ஒருத்தவங்க காலேஜ் படிக்கிறாங்க, ஒருத்தவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க. 2 பேருமே எப்போதுமே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா முன்னாடி முட்டி போட்டு சிலுவை வாங்கிட்டு போவாங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்கள். உண்மையிலே இந்த ஆசீர்வாதம் இருக்கிற பொழுது என்றும் எப்பொழுதுமே நம்முடைய குழந்தைகள் எப்போதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகுந்த குழந்தைகளாக இருக்கிறார்கள் என்பது உண்மை மட்டுமல்ல, அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய பெற்றோரிடமிருந்து நல்லவற்றை தான் கற்றுக்கொள்வார்கள். எனவே அன்பார்ந்தவர்கள், இறுதியாக நாம் எப்படிப்பட்ட முறையிலே நம்முடைய பெற்றோர்களிடத்திலே நடக்க வேண்டும் என்பதையும் கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்னதாக நாம் நம்முடைய பெற்றோர்களை மதித்து நடக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா? சீராக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். தந்தையை கைவிடுவோர் கடவுளை பழிப்பவர் போல் ஆவர், அன்னையை வேண்டாம் என்று சொல்லி சினம் ஊட்டுபவர் ஆண்டவரையே சபிப்பவராக மாறுகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய அப்பாவையும் என்னுடைய அம்மாவையும் நான் எவ்வளவு தூரம் கஷ்டத்துக்கு உள்ளாக்குறனோ அவ்வளவு தூரம் அன்புக்குரியவர்களே, நான் என் வாழ்விலும் என் பிள்ளைகளுடைய வாழ்விலும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. என்ன ஃபாதர், ஒரு பூசை பார்த்தா நல்லது 4 காரியத்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி குண்டை தூக்கி போடுற மாதிரி நீங்கள் சபிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை எதுக்கு தெரியுமா? நம்மை வழி நடத்த, வாழ்வு கொடுக்க, திசை மாற்றி வருவதற்கு, மனம் மாறி செல்வதற்கு, நம்முடைய வாழ்விலே நாம் மாற்றத்தை காண்பதற்கான ஒரு வழிகளை தான் என்ன செய்கிறார்? கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னோட பெற்றோர்லாம் நல்லா இல்லையே, எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்க, எங்கள் அம்மாட்ட என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. அன்புக்குரியவர்களே, முதுமையை எய்துகிற வரை அவர்களுக்கு புரியாதுதான். இப்போ நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் மெமரி உங்களுக்கு இருக்கும், எதை நினச்சாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க, அவங்களுக்கு மறதி இருக்கும். ஆனால்
குழந்தையாக அந்த நேரத்தில் அவர்கள் மாறுவார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்வது தான் முழுமையான ஆசிராக இருக்கும். ஏனென்றால் நீங்களும் ஒரு நாள் பெற்றோராக மாறுவீர்கள். உங்களுக்கும் குழந்தை இருக்கும், உங்களுக்கும் பேர குழந்தை இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரத்திலே 31 46 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாக இருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயுற்று இருந்தேன், சிறையில் இருந்தேன் என்று சொல்லி இத்தனை காரியங்களிலும் ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? உணவு கொடுத்தீர்கள், தாகத்தை தணித்தீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள், ஆடை அனுபவித்தீர்கள், கவனித்து கொண்டீர்கள், தேடி வந்தீர்கள் என்று சொல்லி ஆசீர் மிகுந்த அந்த விண்ணக வாழ்வினுடைய மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அல்லவா? அது இங்கே இப்பொழுதே நாம் பெற்றோர்களிடத்தில் இருக்கிற பொழுது நாம் விண்ணகத்தை நம் தாய் நாடாக கொண்டவர்கள் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இதற்கு நான் என்ன செய்யணும் ஃபாதர்? இதுவரை இருக்கட்டும், இதுவரை எங்கள் அப்பாவை மதிக்கலையா இருக்கட்டும், இதுவரை எங்கள் அம்மாவை ஏற்றுக்கலையா இருக்கட்டும், ஆனால் இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நம்முடைய வாழ்வில் நாம் எடுக்க வேண்டிய முதல் காரியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, முதலாக நாம் செய்ய வேண்டியது, நாம் பெற்றோர் மீது பரிவு காட்ட வேண்டும். பெற்றோர் மீது பரிவு காட்டுங்க. ஏன்னா அவங்களோட பரிவுனால நம்ம வாழ்ந்திருக்கிறோம். எனவே பரிவு காட்ட ஆரம்பிக்கிற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? சீராக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தையிலே, தந்தையை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் பெறுகிறார்கள். நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்படும். அன்புக்குரியவர்களே, ஒரு தந்தையையும் தாயையும் மீது நான் பரிவு கொண்டேன் என்று சொன்னால் அந்த பரிவு என்னுடைய பாவங்களை கழுவி எனக்கு எப்படிப்பட்ட வாழ்வு கொடுக்கும் தெரியுமா? தந்தைக்கு காட்டும் பரிவும் மறக்கப்படாது. பகலவனை கண்டு பனி மறைந்து போவது போல, சூரியன் வந்தோன்னே எப்படி பனித்துளியெல்லாம் காணாமல் போதோ அதுபோல ஆண்டவருடைய ஆசிரால் என் பாவங்கள் கழுவப்படும் என்பதை சீராக் மிக தெளிவாக அந்த ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, பரிவோடு மட்டும் நிறுத்தக்கூடாது, மதிப்போடு நடத்த வேண்டும். இரண்டாவது, நம் பெற்றோரை நாம் மதிப்போடு நடத்த கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உண்மையான ஆசீர்வாதம் உங்களுடைய என்னுடைய வாசலை தேடி வரும் என்பது முழுமையான இறைவனுடைய போதனையாக இருக்கிறது. இதை சீராக் புத்தகம் 3:5 பார்க்கிறோம். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும், அவர்கள் மன்றாட்டு கேட்கப்படும். பாருங்க, கடவுள் எங்கே எவ்வளோ அருமையான செய்தியை கொடுக்குறார் பாருங்க. நம்ம சில நேரத்தில் வேண்டும், நான் எவ்வளோ நேரம் வந்துட்டு உட்காந்து கேட்குறேன் ஆண்டவரை, நீ ஒன்றுமே கொடுக்க மாட்டேற, ஏன் இப்படி பண்ணுற? நான் நற்கருணை ஆராதனைக்கு வரலையா, நவநாளில் உனக்கிட்ட ஜெபிக்கலையா, இல்லை ஜபமாலை சொல்லலையா, குடும்ப ஜபம் சொல்லலையா, எதை தான் சொல்லாமல் இருந்தேன், ஏன் என்னோட ஜபத்தை கேட்கவே மாட்டேற அப்படின்னா ஆண்டவர் திருப்பி நம்மள்கிட்ட கேட்பார், உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார்னா என்ன செய்வோம்? அன்புக்குரியவர்களே, இன்றெல்லாம் கூட்டு குடும்பங்கள் பிரிந்து தனி குடும்பங்களாக மட்டுமல்ல, தாய் தந்தை இல்லாத, அதாவது பெற்றோர்கள் இல்லாத குடும்பங்களாகவே மாறிவிட்டது. அப்போ பேர குழந்தைகள்லாம் இன்னைக்கு திசை மாறி போய் கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆக பெற்றோர்கள் இல்லாமல் நாம் என்னதான் ஜெபம் செஞ்சாலும், பெற்றவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் என்னதான் கோயிலாக சுற்றினாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிக 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 அதிகமாக கிடைக்க வேண்டிய சூழல் மாறி போகும் என்பது தான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத நிலையில் இருக்கிறது என்ற மன தெளிவு நமக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, நாம் நம்முடைய பெற்றோரை பணிவோடு நடத்த வேண்டும். சீராக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் இவ்வாறு பார்க்கிறோம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவார். சில நேரங்களில் நீங்களும் நானும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எங்கேயாவது போயிருப்போம், திடீர்னு ஒரு காரியம் நடக்கும். அப்போ நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியந்தான் உங்களை காப்பாற்றிருக்கு, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியந்தான் உங்களை இந்த விபத்துலேருந்து மீட்டிருக்கு, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியந்தான் இந்தளவு நீங்கள் வசதி வாய்ப்போடு இருக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியந்தான் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுவதை நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். இந்த வார்த்தை அதுதான் அன்புக்குரியவர்களே. அவ்வாறு இருப்பின் கடவுளுக்கு உகந்தோர் உங்களுக்கு அன்பு காட்டுவார். முன்ன பின்ன தெரியாதவங்க, யாரும் அறிமுகம் இல்லாதவங்க நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் உதவி செய்வாங்க. எப்பொழுது தெரியுமா? நாம் நம்முடைய பெற்றோரை பணிவோடு நடத்துகிற பொழுது. கடைசியாக, பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். போயிட்டு அப்பாட்ட போயிட்டு தேங்க்யூ டேடி, தேங்க்யூ மம்மி அப்படின்னு என்ன சொல்லணும்? நம்முடைய பெற்றோரிடத்தில் வயசானவங்களா நம்மளே பேரம்பேத்தி எடுத்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அப்பா அம்மா இறந்து போயிருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஃபோட்டோவுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்கள், அவங்க கல்லறையில் போய் சொல்லுங்கள். கல்லறை திருநாளில் நவம்பர் 2ஆம் தேதி மட்டும் நான் கல்லறைக்கு போனால் போதும், அப்பா அம்மா கல்லறைக்கு இல்லை.
எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் போய் அப்பா அம்மாவை பார்த்து நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் அவர்களின் வழியாக உங்களுக்கு வாழ்வு கிடைத்திருக்கிறது என்பதை இயேசு இன்றைய நாளில் சொல்லுகிறார். எனவேதான் அவர் சொன்னார், உங்கள் உள்ளம், உங்கள் வார்த்தை, உங்கள் உதடு என்ன செய்கிறது? ஆண்டவரே, என் ஆண்டவரே என்று புகழுகிறது. ஆனால் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே. நிறையா பேசுவாங்க அப்பா அம்மா பற்றி, ஆனால் அப்பா அம்மா வீட்டில் போய் கொடுமைப்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடாது என்பதை இயேசு இன்று நமக்கு ஒவ்வொருவருக்குமாக கொடுக்கிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருப்பலியின் வழியாக கடவுள் நம் பெற்றோரை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நம்மை விட்டு பிரிந்து அவர்கள் சென்றிருந்தால் விண்ணகத்திலே நிறைவான பேருபலனை கடவுள் நிலை வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம் பெற்றோர்களை எந்த அளவு மதித்து வாழ முடியுமோ அந்த அளவு மதிக்க கற்றுக்கொள்ளுகிற பொழுது கடவுள் என்றும் எப்பொழுதும் நமக்கான மகிழ்ச்சியையும் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் காது கொடுத்து செவி கொடுப்பதையும் என்றும் எப்பொழுதும் உணர்வோம். அத்தகைய மக்களாக தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கொன்சாலா கார்சியாவின் மதிப்புக்குரிய மறை சாட்சியத்தின் நினைவு கொண்டாட்டத்தில் இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கனிவோடு கண்ணோக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் உம்மடியார்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக நாங்கள் தூய்மை பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சிமை பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
அவர்களுடைய இத்தகு நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராய், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர்.
தந்தையையும் தாயையும் மதித்து நடக்கின்ற பிள்ளைகளை ஆசிர்வாதங்களுக்கு மேல் ஆசிர்வாதங்களை வழங்கி என்றும் அவர்களை வாழ்விக்கின்ற தெய்வம். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித குன்சாலோ கார்சியாவின் எடுத்து காட்டால் உம் திருமகனின் அன்பு பாடுகள் இவற்றின் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனியை என்றும் சுவைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தையையும் தாயையும் மதித்து நடக்கின்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்க வந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்க வந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளங்க வந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொள்ளையழகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, உயாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே.
புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.